ஸ்ரீ ரமண அருளமுதம். கேமராவை உன்னை நோக்கித் திருப்பு. ரமண மகரிஷி இயற்றிய உபதேச உந்தியார் பாடல் விளக்கம். வெளிவிடயங்களை விட்டு மனம்தன் ஒளி உரு ஓர்தலே உந்தி பர. உண்மை உணர்ச்சியாம் உந்தி பர. பொருள்: மனம் ஐம்பொறிகளின் வழியே பிரபஞ்ச வெளிவிஷயங்களை அறிவதை விட்டுவிட்டு அவற்றை அறிய தனக்கு ஒளி எங்கிருந்து வருகிறதோ அந்த தன் ஆன்ம அறிவொளியின் உருவை உணர்வதே உண்மையான ஞானமாகும். இந்த உபதேச உந்தியார் பாடலின் பொருள் விளக்கத்தை ஒரு மாணவி தன் குருவிடம் கேட்டு தெளிவு பெறுகிறாள். குருவே, வணக்கம். இன்று பகவான் ரமணரின் உபதேச உந்தியார் நூலிலிருந்து ஒரு பாடலை படித்தேன். கருத்து மிக ஆழமாக இருந்தது. அது பற்றிய விளக்கம் கேட்க வந்திருக்கிறேன். முதலில் எனக்கு ஒரு சந்தேகம். அதென்ன உந்தி பர? நூலில் உள்ள ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் உந்தி பர என்று வருகிறதே, இதற்கு என்ன அர்த்தம்? ஏதோ பறக்க சொல்வது போல் இருக்கிறதே. வணக்கம் வண்டார் குழலி, மிக சரியான கவனிப்பு. உந்தி பறத்தல் என்பது பழங்காலத்தில் கிராமப்புற பெண்கள் விளையாடும் ஒரு வகையான விளையாட்டு. உந்துதல் என்றால் மேல் எழும்புதல் அல்லது குதித்தல், டு ஃப்ளை அப் ஆர் டேக் ஆஃப். பற என்றால் பறப்பாயாக, சிறகடித்து மேலே பறப்பது போலவும் பந்தை கையில் தட்டி மேலே எரிந்து விளையாடுவது போலவும் பாடிக்கொண்டே ஆடும் விளையாட்டு அது. அப்போது அவர்கள் பாடும் பாடலின் ஒவ்வொரு கண்ணியின் முடிவிலும் உந்தி பர என்று வரும். அந்த பாடலின் ஓசை அமைப்பிலேயே இந்த பாடலும் அமைந்திருப்பதால் இதிலும் ஒவ்வொரு கண்ணியிலும் முடிவில் உந்தி பர என்று வருகிறது. மாணிக்கவாசகர் கூட திருவாசகத்தில் திரு உந்தியார் என்று பாடியிருக்கிறார். அதே பாணியில் முருகனார் ஒரு நூல் எழுதத் தொடங்கினார். ஓ, அப்படியானால் இது ரமணர் எழுதியதில்லையா, முருகனார் எழுதியதா? ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கிறது. தாருகாவனத்து ரிஷிகள் கர்மமே, அதாவது சடங்குகளே பெரிது என்று அகந்தையுடன் இருந்தார்கள். அவர்களின் அகந்தையை அடக்க சிவபெருமான் வந்து அவர்களுக்கு உபதேசம் செய்தார். இந்த கதையை முருகனார் பாடலாக எழுதி கொண்டிருந்தார். சிவபெருமான் ரிஷிகளுக்கு என்ன உபதேசம் செய்தார் என்ற இடத்திற்கு வந்ததும் முருகனார் பேனாவை வைத்துவிட்டு ரமணரிடம் சென்றார். பகவானே, சிவனாக இருந்து நீங்கள்தான் அந்த ரிஷிகளுக்கு உபதேசம் செய்தீர்கள். அதனால் அந்த உபதேச பகுதியை நீங்களே எழுதினால்தான் சரியாக இருக்கும் என்று வேண்டினார். அவரின் வேண்டுகோளை ஏற்று ரமணர் எழுதிய நூல்தான் இந்த உபதேச உந்தியார். இது ரமணர் கைப்பட எழுதிய 30 பாடல்கள். வேதாந்தத்தின் சாரம் முழுவதும் இதில் உள்ளது. ஆஹா, எவ்வளவு பெரிய பின்னணி! இப்போது அந்த பாடலுக்கு வருகிறேன் குருவே. வெளிவிடயங்களை விட்டு மனம் தன் ஒளியுரு ஓர்தலே உந்தி பர. உண்மை உணர்ச்சியாம் உந்தி பர. இதன் பொருள் என்ன குருவே? இந்த பாடல் மனத்தை எப்படி திருப்புவது என்று சொல்லித்தரும் ஒரு சூத்திரம். இதை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். 1. வெளிவிடயங்களை விட்டு. மனம் எப்போதுமே வெளியேதான் பார்த்து கொண்டிருக்கிறது. கண்கள் காட்சியை பார்க்கின்றன, காது சத்தத்தை கேட்கிறது. இப்படி உலகத்து பொருட்கள், விடயங்கள் மீது ஒட்டிக்கொள்வதை முதலில் விட வேண்டும். 2. மனம் தன் ஒளி உரு ஓர்தலே. அப்படி விட்ட பிறகு மனம் உள்முகமாக திரும்ப வேண்டும். அது தன்னைத்தானே பார்க்க வேண்டும். தன்னை இயக்குவது எது, தனக்கு ஒளி எங்கிருந்து கிடைக்கிறது என்று தன் மூலத்தை உற்று நோக்கி உணர வேண்டும். ஓர்தல் என்றால் உணர்தல் என்று பொருள். 3. உண்மை உணர்ச்சியாம். அப்படி தன் அறிவொளி மூலத்தை உணர்வதுதான் உண்மையான ஞானம், ரியலைசேஷன். உணர்ச்சி என்ற சொல் இங்கே ஞானம் என்ற பொருளில் வந்திருக்கிறது. தன் ஒளியுரு ஓர்தலே என்றால் என்ன? மனத்திற்குள் டார்ச் லைட் வெளிச்சம் போல ஏதாவது தெரியுமா? இல்லை மகளே, இங்கே ஒளி என்பது பௌதீக வெளிச்சம் அல்ல.
இது அறிவு ஒளி, லைட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். இதை எளிதாக புரிய வைக்க ஒரு சினிமா தியேட்டர் உதாரணம் சொல்கிறேன். சொல்லுங்கள் குருவே. நீ திரையரங்கில் படம் பார்க்கிறாய். திரையில் மலை தெரிகிறது, கடல் தெரிகிறது, கதாநாயகன் தெரிகிறான். இவையெல்லாம் எதனால் தெரிகின்றன? பின்னால் இருக்கும் ப்ரொஜெக்டர் வெளிச்சத்தால். சரி, நீ படம் பார்ப்பதில் ஐக்கியமாகிவிட்டால் அந்த பின்னால் இருக்கும் ஒளியை மறந்துவிடுகிறாய். திரையில் தெரியும் காட்சிகளை உண்மை என்று நம்பி அழுகிறாய், சிரிக்கிறாய். ரமணர் என்ன சொல்கிறார் என்றால், திரையில் தெரியும் படங்களை பார்ப்பதை நிறுத்து. அதாவது வெளி விடயங்களை விடு. அந்த படங்கள் தெரிவதற்கு காரணமான அந்த ப்ரொஜெக்டர் ஒளி இருக்கிறதே, அதை திரும்பிப்பார். ஒளியுரு ஓர். படங்கள் பொய்யானவை, மாறும் தன்மை கொண்டவை. ஆனால் அந்த ஒளி உண்மையானது, மாறாதது. அந்த ஒளியாகிய ஆன்மாதான் உன் மனத்திற்கு அறிவை கொடுக்கிறது. அந்த மூலத்தை பிடிப்பதுதான் ஞானம். சினிமா உதாரணம் நன்றாக புரிந்தது. ஆனால் வெளி விஷயங்களை நாடும் மனத்தை எப்படி உள்ளே திருப்புவது? அதற்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு இருட்டு அறைக்குள் ஒரு கண்ணாடி இருக்கிறது. வெளியே இருந்து சூரிய ஒளி அந்த கண்ணாடியில் பட்டு அறையில் உள்ள ஒரு நாற்காலியின் மீது பிரதிபலிக்கிறது. இப்போது நாற்காலி தெளிவாக தெரிகிறது. இங்கே 3 விஷயங்கள் இருக்கின்றன. 1. நாற்காலி, இதுதான் உலகம், வெளிவிடயம். 2. கண்ணாடி, இதுதான் உன் மனம். 3. சூரியன், இதுதான் ஆன்மா, மூல ஒளி. நீ என்ன செய்கிறாய்? நாற்காலியை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறாய். ஆஹா, நாற்காலி தெரிகிறதே என்று நினைக்கிறாய். ரமணர் சொல்கிறார், நாற்காலியை பார்க்காதே, அந்த கண்ணாடியை பார். கண்ணாடியை பார்த்தால் மட்டும் போதுமா? இல்லை, கண்ணாடியில் தெரியும் ஒளி எங்கிருந்து வருகிறது என்று பார்க்க வேண்டும். மிகச்சரி. கண்ணாடியில் தெரியும் ஒளி சூரியனை காட்டும். உடனே உன் பார்வை வானத்தில் இருக்கும் சூரியனை நோக்கி திரும்பும். அதுபோல மனம் என்பது ஜடப்பொருள், கண்ணாடி போன்றது. அதற்கு சொந்தமாக அறிவு கிடையாது. ஆன்மாவின் ஒளி மனதின் மீது படுவதால்தான் மனம் உலகத்தை அறிகிறது. நாம் என்ன தவறு செய்கிறோம் என்றால், பிரதிபலிப்பை, அதாவது ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸை வைத்துக்கொண்டு உலகத்தை பார்க்கிறோம். மூலத்தை மறந்து விடுகிறோம். வெளி விடயங்களை விட்டு என்றால் நாற்காலியை பார்க்காதே என்று அர்த்தம். ஒளி உரு ஓர்தலே என்றால் கண்ணாடியில் படும் ஒளிக்கு காரணமான சூரியனை பார் என்று அர்த்தம். உதாரணங்கள் மூலம் தத்துவம் புரிந்துவிட்டது குருவே. ஆனால் நடைமுறையில் நான் என்ன செய்ய வேண்டும்? தியானத்தில் அமர்ந்து கண்ணை மூடிக்கொண்டு ஒளியை தேட வேண்டுமா? இல்லை மகளே, ஒளியை தேட வேண்டாம். நான் என்பதை தேடு. உனக்கு ஒரு எண்ணம் வருகிறது, எனக்கு இந்த பூ பிடிக்கும். இங்கே பூ என்பது வெளிவிடயம், அதை விட்டுவிடு. பிடிக்கும் என்பது மனதின் செயல், அதையும் விட்டுவிடு. மிச்சம் இருப்பது எனக்கு, அதாவது நான். இந்த நான் என்பவன் யார்? இவனுக்கு எங்கிருந்து அறிவு கிடைக்கிறது என்று உனக்குள்ளே விசாரி. விளக்கு எரிவதற்கு எண்ணெய் எங்கிருந்து வருகிறது என்று பார்ப்பது போல நான் என்னும் உணர்வு எங்கிருந்து எழுகிறது என்று பார். அப்படி பார்த்தால் மனம் மெல்ல மெல்ல அடங்கி அந்த மூல ஒளியான ஆன்மாவில் கரைந்துவிடும். இதுதான் உண்மை உணர்ச்சியாம். இது கற்பனை அல்ல, இதுதான் இருக்கின்ற ஒரே உண்மை, ரியாலிட்டி. அதாவது கேமராவை வெளியே திருப்பாமல் என்னை படம் பிடிப்பது போல திருப்ப வேண்டுமா? சரியான ஒப்பீடு. செல்ஃபி எடுப்பது போலத்தான். நீ செல்ஃபி எடுக்கும்போது அந்நிய விஷயங்களிலிருந்து கேமராவை உன்னை நோக்கி திருப்பி உன் உடலையே படம் பிடிக்கிறாய். ஆனால் இங்கே உன் உடலும் அந்நியம்தான், உன் மனமும் அந்நியம்தான். அவற்றையும் தாண்டி இருக்கின்ற உன் உண்மை சுரூபத்தை நோக்கி உன் கவனத்தை திருப்புவதுதான் ஞான செல்ஃபி.
உலகம், உடல், மனம் இவற்றிலிருந்து கேமராவை திருப்பி, அதாவது கவனத்தை திருப்பி, உன்னையே பார். பார்க்கப்படுபவன் பொய்யானவன், பார்ப்பவன் மட்டுமே உண்மையானவன். அந்த பார்ப்பவனின் வடிவமே பேரொளி, அதுவே சிவஸ்வரூபம். மிக்க நன்றி குருவே. உந்தீபர என்ற சொல்லுக்குள் இவ்வளவு அர்த்தமும் இந்த பாடலுக்குள் இவ்வளவு பெரிய ஞானமும் இருப்பது இப்போதுதான் புரிந்தது. இனி என் கவனத்தை வெளியிலிருந்து உள்ளே திருப்புவேன். மகிழ்ச்சி மகளே, அந்த ரமண ஒளி உனக்குள் பிரகாசிக்கட்டும். உந்தீபர.